வணக்கம். ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வருட காலங்களாக குரு பகவான் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது வீட்டில் இருந்து பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பலன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது. இப்போ தற்சமயம் பெயர்ச்சியாகி அவர் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு. குருவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு பெருசாக செய்வது கிடையாது. அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா குரு தசை வந்தது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கும். சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த பலனும் இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் 9வது வீட்டிலேருந்து உங்களை ஒரு ஆள்கிட்டேருந்து பெருசாக காப்பாற்றினார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7ல் இருந்து சனி பகவான் உங்களை நிறைய வச்சு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதை பார்த்தீங்க அப்படின்னா விடாமல் தடுத்து நிப்பாட்டினது யார் அப்படின்னா தன்னுடைய பார்வையில் குரு பகவான் தான் நிப்பாட்டினார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு போகும்போது உங்கள் ராசிக்கு அவரோட பார்வை கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சனியோட பார்வையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நல்லா பரிசோதனை பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்களில் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சொல்கிறது பொதுவான பலன்கள் மட்டும்தான். இப்போ குரு பார்த்தீங்க அப்படின்னா 10வது வீட்டிலிருந்து பலனை கொடுக்கும்போது ஏற்கனவே இருந்த வேலைகளில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தொழில்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தொழிலை விட்டுட்டு புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன தான் 10வது வீடு ஒரு கர்மா வீடு அப்படின்னு சொன்னால் கூட அங்கேருந்து வரக்கூடிய முன்ஜென்ம கர்மாக்கள் நிறையா உங்களுக்கு தாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அவரோட பார்வை அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்தவரை குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்போ குடும்பஸ்தானத்தில் அவரோட பார்வை 5ஆம் பார்வை கிடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப உறுப்பினர்களில் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. நீங்கள் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் செஞ்சீங்கன்னா திருமணம் உடனே கைகூடும். திருமணம் முடிஞ்சவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காண்டி இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தனவரவுகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவுகள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனஸ்தானத்தை குரு பார்க்கும்போது நிறைய பணவரவுகள் நேர்மையான வழியில் கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மேலும் மேலும் செல்வாந்தர வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது 7ஆம் பார்வை உங்களுடைய 4வது வீட்டை பார்க்குது. அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடம் சுபிச்சம் பெறுது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தாய் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கும்போது அது நல்ல வழியாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம். புதிய வீடு கட்டணும் அப்படின்னா கட்டலாம். இல்லை புதிய மனை வாங்கணும், இல்லை புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னா அது கூட நீங்கள் இந்த நேரத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு நேரம் இதுதான். உடனே வண்டி வாகனங்களை வாங்கிடுங்க. சுகம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் சனியோட பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உடனே மருத்துவரை காமிச்சிடுங்க. அப்போ தான் சுகம் உங்களுக்கு நிரந்தரமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதன் பிறகு 9வது பார்வையாக குரு பகவான் உங்களுடைய 6வது வீட்டை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது சத்துருஸ்தானம். சத்துருக்களோட கை ஓங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏற்கனவே எதிரிகளால் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். நோய் நொடிக்காண்டி மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இனிமேல் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. கடன் தொந்தரவு குறையிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம். குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சி உங்கள் சிம்மராசிக்கு மிகப்பெரிய அளவுள்ள வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனாலும் மற்ற கிரக நிலைகளையும் பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும்.
அதன் பிறகு நடைபெற தசாபுத்தியும் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சினால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து எழுந்திரிச்சு யாருக்காவது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானத்தை வந்து கொடுக்கலாம். உங்கள் ராசி அதிபதியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கும். குருவுக்கு பரிகாரம் அப்படின்னா ஆலங்குடிக்கு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் தயிர் சாதம் வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குருக்கிரத்துக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை எல்லாமே செஞ்சுக்கிட்டு அதையோட குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சியில் அதிக நன்மை அடையக்கூடிய ஒரு ராசி எது அப்படிங்கும்போது சிம்ம ராசி இருக்கும். அப்படிங்கிறதுனால சொன்ன பரிகாரத்தை உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க. நன்றி நண்பர்களே.